விசேஷமாக உன்னத பாட்டை நாம் படிக்கும்போது ஒரு காரியத்தை நாம் மனதில் வைத்துக் கொண்டு படிக்க வேண்டும். ಪರಮಗೀತೆಯನ್ನು ನಾವು ಓದುವಾಗ ವಿಶೇಷವಾಗಿ ಒಂದು ವಿಷಯವನ್ನು ಮನದಲ್ಲಿಟ್ಟುಕೊಂಡು ಓದಬೇಕು. நமக்கும் தேவனுக்கும் உள்ள அன்பு பெருக வேண்டும். அதுதான் அந்த இதனுடைய நோக்கம், இந்த புத்தகத்தின் நோக்கம். ನಮಗೂ ದೇವರಿಗೂ ಇರುವಂತ ಪ್ರೀತಿ ಹೆಚ್ಚಾಗುವಂತ ವಿಷಯವನ್ನ ಇದರಲ್ಲಿ ನಾವು ಕಾಣುವಂತದ್ದಾಗಿದೆ. பவர் ஆஃப் லவ், நம்முடைய ஒரு பவர் லவ், அன்புக்கு எவ்வளவு பவர் இருக்குங்கிறத இந்த புத்தகம் காட்டும். ಪ್ರೀತಿಗೆ ಎಷ್ಟೊಂದು ಶಕ್ತಿ ಇದೆ ಎಂಬುದು ವಿಷಯವನ್ನ ಈ ಪುಸ್ತಕವು ನಮಗೆ ತೋರ್ಪಡಿಸುತ್ತದೆ. இப்போ நம்ம தீபாவளி வந்துருச்சுன்னா கடத்தருக்கு போறோம், அங்க நிறைய பட்டாசு இருக்கும். அதுல சில பட்டாசு வெறும் பிள்ளைங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சில பட்டாசு பாம், அது போட்டாச்சுன்னா அந்த ஊருக்கே ஒரு சவுண்ட் வரும், அந்த மாதிரியும் இருக்கும். அது பவர் அடங்கி போய் இருக்கும். அதை நம்ம எடுத்து அதை தீ வைக்கும் போது ஊருக்கே இந்த சத்தத்தை உருவாக்குறவர்களாக மாறி விடுவோம். ನಾವು ಪಟಾಕಿಯ ದೀಪಾವಳಿ ಹಬ್ಬ ಬರುವಾಗ ಅಂಗಡಿಗಳಿಗೆ ಹೋಗುವಾಗ ಅಲ್ಲಿ ಪಟಾಕಿಗಳಿರ್ತಾವೋ, ಅಲ್ಲೇ ಪಟಾಕಿಗಳು ಕೆಲವು ವಿಧವಾದರೆ ಇನ್ನೊಂದು ಕೆಲವು ವಿಧವಿರ್ತವೆ ಮತ್ತು ಕೆಲವು ಬಹಳ ಹೆಚ್ಚಿನ ಶಬ್ದ ಬರುವಂತ ಪವರ್ ಆಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಇರ್ತದೆ. ಅದನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು ನಾವು ಹೊಡೆಯುವಾಗ பிரியமானவர்களே, தேவனுடைய சக்தி என்ன என்பதை அன்புதான் நமக்கு விளக்கி கொள்ளும். ದೇವರ ಶಕ್ತಿ ಏನೆಂಬುದನ್ನು ಪ್ರೀತಿಯೇ ನಮಗೆ ತೋರ್ಪಡಿಸುತ್ತದೆ. தேவன் அன்பாகவே இருக்கிறார். ದೇವರು ಪ್ರೀತಿಯುಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. God is love. God is love. எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಿದೆ. அப்புறம் ஏன் ஆண்டவர் நமக்கு கஷ்டங்களை கொடுக்கிறாரு, பாடுகளை கொடுக்கிறாரு? பண கஷ்டம், சரீரத்தில் நோய், மென்டல் ப்ராப்ளம், வேலையில ப்ராப்ளம், எதுக்கு இந்த ப்ராப்ளத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறாரு? ಆದ್ರಿಂದ ಯಾಕೆ ಈ ಒಂದು ಪ್ರಾಬ್ಲಮ್ ಅನ್ನು ದೇವರು ನಮಗೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? ಮೆಂಟಲ್ ಪ್ರಾಬ್ಲಮ್, ಹಣದ ಪ್ರಾಬ್ಲಮ್, ಹೀಗೆ ಬೇರೆ ಬೇರೆ ಕಷ್ಟಗಳನ್ನ ನಮಗೆ ದೇವರು ಕೊಡುತ್ತಾರೆ. ಯಾಕೋಸ್ಕರವಾಗಿ இந்த உன்னத பாட்டை பார்க்கும்போது அங்கு அந்த மனவாட்டிக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கும். அவருக்கு காணாம போயிடுவாரு. காணாம போன அவரை தேட ஆரம்பிச்சிருவார் அந்த அம்மா. ಲೌಕಿಕವಾಗಿ ನೋಡುವಾಗ ಆ ಹೆಂಡತಿ ಗಂಡ ಕಾಣದೆ ಹೋಗುವಾಗ ಅವರನ್ನು ಹುಡುಕುವಂತೆ ಆಗುತ್ತದೆ. இல்ல, இந்த உன்னத பாட்டுல இந்த பரமகீதத்துல பார்க்கும்போது அதுல அந்த மணவாளன் ஹஸ்பண்ட் காணாம போயிறத ஒய்ஃப் தேடுவா. ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ ಪರಮಗೀತೆಯಲ್ಲಿ ಗಂಡನು ಕಾಣದೆ ಹೋಗುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಹೆಂಡತಿಯು ಹುಡುಕುತ್ತಾಳೆ. பிரச்சனை, ತೊಂದರೆ. அப்போ அன்புள்ள தேவன் இதுக்கு பிரச்சனைய அவரு நம்ம வாழ்க்கையில கொடுக்கிறாரு. ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ದೇವರು ಯಾಕೆ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕಷ್ಟಗಳನ್ನು ಕೊಡುತ್ತಿದ್ದಾರೆ? ஒரு நல்ல உதாரணம் என்னன்னா, ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಉದಾಹರಣೆ ಏನೆಂದರೆ, இதுல கேக்குறவங்க நிறைய பேருக்கு பிள்ளைங்க இருக்காங்க. எல்லாருமே பிள்ளைங்க இருக்காங்க. சாதாரணமா எல்லாருமே பிள்ளைங்க இருக்காங்க. ಇಲ್ಲಿ ಕೇಳಿಸಿಕೊಳ್ಳುವಂತ ಎಲ್ಲರಿಗೂ ಕೂಡ ಮಕ್ಕಳಿದ್ದಾರೆ ಸಾಧಾರಣವಾಗಿ. பிள்ளைங்களோட நம்ம வாக்கிங் போகும்போது அந்த பிள்ளை கால்ல ஒரு முள்ளு குத்திருது. முள்ளு முள்ளு செடி பக்கத்துல முள்ளு குத்துன உடனே அந்த முள்ளு ஒடிஞ்சிருது. அந்த பிள்ளை வழியில அழுகுது. ಆ ಮಗು ದಾರಿಯಲ್ಲಿ ಹೋಗುವಾಗ ಮಗುವಿಗೆ ಒಂದು ಮುಳ್ಳು ಚುಚ್ಚುತ್ತದೆ. ಆ ಮಗು ಅಳುತ್ತದೆ. நம்ம என்ன பண்ணுவோம்? ನಾವೇನ್ ಮಾಡ್ತೀವಿ? பிள்ளை உட்கார வச்சு அந்த முள்ளை எடுப்போம். ಮಕ್ಕಳನ್ನು ಕುಳ್ಳಿರಿಸಿ ಆ ಮುಳ್ಳನ್ನು ತೆಗೆಯುತ್ತೇವೆ. எடுக்கும்போது இன்னொரு ஊசியை வச்சோ
இல்லைன்னா ஊக்க வச்சோ நம்ம எடுக்கும்போது பிள்ளைக்கு வலி இன்னும் ಜಾಸ್ತಿ ஆகும். ಆ ಮುಳ್ಳನ್ನ ತೆಗೆಯುವಾಗ ನಾವು ಇನ್ನೊಂದು ಸೂಜಿಯನ್ನು ಅಥವಾ ಹುಕ್ಕನ್ನು ಬಳಸಿ ತೆಗೆಯುವಾಗ ಆ ಮಗುವಿಗೆ ನೋವು ಇನ್ನೂ ಜಾಸ್ತಿ ಆಗ್ತದೆ. பிள்ளை அழுகும், ಮಗು ಅಳುತ್ತೆ, அப்பா வேண்டாப்பா எனக்கு எடுக்காதுங்கன்னு சொல்லும். ಅಪ್ಪ ಬೇಡ, ನೀನ್ ತೆಗಿಬೇಡ ನನ್ಗೆ ಈ ಮುಳ್ಳನ್ನ ಅಂತ ಹೇಳುತ್ತೆ. நம்ம என்ன சொல்லுவோம், தகப்பன் சொல்லுவோம், இல்லம்மா ನಾವೇನ್ ಹೇಳ್ತೀವಿ, ತಂದೆ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ, ಇಲ್ಲಮ್ಮ இப்ப எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை வந்து அதை எடுக்கிற வேலை, அதனால நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது அழுதாலும் நமக்கு கஷ்டமா தான் இருக்கும், இருந்தாலும் நம்ம ரத்தம் வர்ற மாதிரி பண்ணி அந்த முள்ள வெளியில எடுத்துரும். ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ನಮಗೂ ಕೂಡ ಕಷ್ಟ ಆಗ್ತಾ ಇರ್ತದೆ. ಆದ್ರೂ ಕೂಡ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ, ಆ ಮುಳ್ಳನ್ನ ನಾವು ಹೊರಗೆ ತೆಗಿತೀವಿ. பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் இப்படித்தான் ஒரு நல்ல தேவன். ஆனா சில காரியங்களை நமக்கு பிரச்சனைகளை, என் பாவத்தையே நமக்கு சில நேரத்துல கொடுத்து நம்ம பாவம் செய்ய வச்சு நம்மளை தூக்கி விட்டு அப்புறம் நம்ம பாவம் செய்யாதபடி தேவன் பாதுகாத்துக் கொள்கிறார். ಅನೇಕ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ದೇವರು ಇದೇ ತರ ತೊಂದರೆಗಳನ್ನು ಕೊಟ್ಟು ಅಲ್ಲಿ ಪಾಪ ಮಾಡುವಂತೆ ಕೂಡ ಆಗಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಮೇಲೆ ಎತ್ತುವಂತೆ ಮಾಡುತ್ತಾನೆ. இந்த உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது ஒரு 11 வசனங்கள் தான் இருக்கிறது. அது அர்த்தம் உள்ள வசனம். ಈ ಪರಮಗೀತೆಯ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ 11 ವಚನಗಳು ಇಲ್ಲಿದೆ. ಇದು ಬಹಳ ಅರ್ಥವಿರುವಂತ ವಚನವಾಗಿದೆ. முதல் 5 வசனங்கள் 6ல இருந்து ಮೊದಲ 5 ரெண்டாவது பிரிச்சிருக்கேன்னா ಇದನ್ನು ಎರಡು ವಿಧವಾಗಿ ನಾನು ಭಾಗ ಮಾಡಿದ್ದೇನೆ. ಮೊದಲ 5 ವಚನಗಳು ಮತ್ತೆ 6ರಿಂದ 11. என்னுடைய பைபிள்ல, என் பழைய பைபிள்ல, இந்த பைபிள்ல போடல. என்னுடைய பழைய பைபிள்ல நான் என்ன பண்ணிருப்பேன்னா, இதுல 4 இங்க் வச்சு ரெட்டு, ப்ளூ, கிரீன், பிளாக் 4 கேரக்டர் எங்கெங்கெல்லாம் வருதோ அதுல அப்படி போட்டிருப்பேன். ಇಲ್ಲಿ ನಾನು ಹಳೆ ಬೈಬಲ್ ನಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡಿದ್ದೇನೆ, 4 ರೀತಿಯಾದಂತ ಇಂಕ್ಗಳನ್ನ, ಕೆಂಪು ಮತ್ತು ಹಸಿರು, ಎಲ್ಲೋ, ಹೀಗೆ 4 ರೀತಿ ಇಂಕ್ ಬಳಸಿ ಇದು ಯಾರ್ಯಾರಿಗೆ ಸಂಬಂಧ ಪಡುತ್ತದೋ ಅವರವರ ಅಂದ್ರೆ ಹಸ್ಬೆಂಡ್ ಮತ್ತೆ ವೈಫ್ ಈ ತರ ಅದಕ್ಕೆ ಅದನ್ನ ನಾನು ಗುರುತು ಮಾಡಿದ್ದೀನಿ ಹಳೆ ಬೈಬಲ್ ನಲ್ಲಿ. சாலமோனுக்கு பிளாக், ಸಾಲಮೋನ್ಗೆ ಬ್ಲ್ಯಾಕ್, சூனிமைத்தியாவுக்கு ப்ளூ, ಸೂನ್ಯಮೇದವರಿಗೆ ಬ್ಲೂ, எருசலேம் குமார்த்திகளுக்கு ரெட், ಯೆರೂಸಲೇಮ್ ಕುಮಾರರಿಗೆ, ಯೆರೂಸಲೇಮಿನ ಸ್ತ್ರೀಯರಿಗೆ ರೆಡ್. அப்புறம் இது தவிர வேற கேரக்டர், காவல்காரர், தாய், மற்ற கேரக்டர்ல வர்றவங்களுக்கு கிரீன். ಮತ್ತೆ ಬೇರೆ ಕಾವಲುಗಾರ, ತಾಯಿ, ಈ ತರ ಬರುವಂತವರಿಗೆ ಗ್ರೀನ್ ಆಗಿರುವಂತ ಶಾಯಿ. அது அப்போ அவங்க டைலாக்கு அந்த அந்த வசனத்துல அப்படி பண்ணிருப்பேன். அப்போ அந்த பைபிளை பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். அது 4 வகையான டிராமா, 4 ರೀತಿಯಾದಂತ ಡ್ರಾಮಾ. அது படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். இப்போ இந்த பைபிள்ல எனக்கு நான் அப்படி குறிக்கல, இது வேற பைபிள், இந்த பைபிள் 4 வருஷம் யூஸ் பண்றேன், குறிக்கல, ஐ ஃபீல் பேட். ಇದರಲ್ಲಿ ನಾನು ಆ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾನು ಮಾಡಿಲ್ಲ. ಇದು ಹಳೆ ಬೈಬಲ್ ನಲ್ಲಿ ಈ ರೀತಿ ನಾನು ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದೇನೆ. ஹோல் பைபிளே புக் ஆஃப் லவ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ಇಡೀ பைபிள்ல லவ், ಸತ್ಯವೇದವೇ ಲವ್ ಪುಸ್ತಕವೇ ಪ್ರೀತಿ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಕಾಣುತ್ತೇವೆ. யாராவது சொல்ல முடியுமா? ಯಾರು ಒಬ್ರು ಹೇಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯನಾ? இத்தனை அதிகாரத்துல, இத்தனை வசனங்கள்ல ஒரே ஒரு வசனம், ரொம்ப ரொம்ப வசனம் அன்பை பற்றி போடப்பட்ட பைபிள்ல வசனம். நிறைய பேர் அந்த வசனத்தை யூஸ் பண்றாங்க. அன்புன்னா அந்த வசனத்தை யூஸ் பண்ணுவாங்க. அது எந்த வசனம் சொல்ல முடியுமா யாராவது? ಯಾರಾದ್ರೂ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾ? ಎಷ್ಟೊಂದು ವಚನಗಳಿದೆ. ಆ ವಚನಗಳಲ್ಲಿ ಪ್ರೀತಿಯ ಬಗ್ಗೆ ಯಾವುದು ಅಂತಕ್ಕಂಥದ್ದನ್ನ ಎಲ್ಲರೂ ಅದನ್ನ ಯೂಸ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ. John 3:16. யோவான் 3:16. வெரி குட், வெரி குட். அதேதான் யோவான் 3:16, John 3:16, கரெக்ட்.
யோಹಾನ 3:16. தேவன் இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தபடியினால் இயேசு கிறிஸ்துவை உலகத்துக்கு அனுப்பினார். அதான் அந்த வசனம். ದೇವರು ಈ ಲೋಕದ ಮೇಲೆ ಪ್ರೀತಿಯನ್ನಿಟ್ಟ ಕಾರಣ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಕಳುಹಿಸಿದರು. பர்பஸ் என்ன? நாம் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಾನು ನಿತ್ಯ ಜೀವವನ್ನು ಪಡೆಯಬೇಕೆಂಬ ಉದ್ದೇಶದಿಂದಲೇ ಆತನು ಲೋಕಕ್ಕೆ ಬಂದನು. சரி சரி, இந்த உன்னத பாட்டு, இந்த பரமகீதத்தினுடைய பேக்ரவுண்ட் என்ன? ಈ ಪರಮ ಗೀತೆಯ ಬ್ಯಾಕ್ಗ್ರೌಂಡ್ ಏನೆಂಬುದಾಗಿ ನೋಡೋಣ. 1 ராஜாக்களின் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் படிக்கும் பொழுது அங்கு ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க முடியும். 1ನೇ ಅರಸುಗಳ ಪುಸ್ತಕ 1ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ನೋಡುವಾಗ ಅಲ್ಲಿ ಕೆಲವು ವಿಷಯಗಳನ್ನು ನೀವು ಕಾಣಬಹುದು. தாவீது சாகுற நிலைமையில இருப்பாரு. ದಾವೀದನು ಸಾಯುವ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿದ್ದಾನೆ. அப்பொழுது அங்கு ஒரு அம்மா தாவீதுக்கு ஒரு அட்டெண்டர், ஹெல்ப்பர், ஒரு சின்ன பிள்ளைய ஹெல்ப் பண்றதுக்காக விட்டுருப்பாங்க. வாலிப பிள்ளைய அவருக்கு தூக்குறது வைக்கிறது இந்த மாதிரி காரியங்களை செய்யறதுக்கு ஒரு அம்மா விட்டுருப்பாங்க. அந்த அம்மா பேரு வேற யாருக்காவது தெரியுமா? ಒಂದು ದಾವಿದ ಸಾಯುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಆತನಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆತನಿಗೆ ಒಂದು ಹೆಣ್ಮಗಳನ್ನ ಅಲ್ಲಿ ಬಿಟ್ಟಿರ್ತಾರೆ. ಆ ಹೆಣ್ಮಗಳು ಯಾರಾದ್ರೂ ನಿಮ್ಗೆ ಗೊತ್ತ ಹೆಸರು? தெரியலையா? யாருமே சொல்ல பதில் இல்ல. சூனேம்ங்கிற ஊரை சேர்ந்த ಅಭಿಷಾ ಶೂನೇಮ್ ಎಂಬ ಊರಿಗೆ ಸೇರಿದ ಅಭಿಷಾ ಎಂಬ ಆಕೆಯು 1ஆம் அதிகாரத்திலே அங்க போடப்பட்டிருக்கிறது. அந்த 1ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை என்னோடு கூட பாருங்க. 3-4ನೇ ವಚನವನ್ನ ನೀವು ನೋಡಿರಿ. 1ನೇ ಅಧ್ಯಾಯ ಅರಸುಗಳು 1. படிங்க. ಯಾರಾದ್ರೂ ಓದಿರಬೇಕಾ? ಒಂದನೇ ಅರಸು 3:6. ಅವನಿಗೆ ಬೆಚ್ಚಗಾಗುವುದು ಎಂದು ಹೇಳಿ ಫಸ್ಟ್ ಕಿಂಗ್ ಚಾಪ್ಟರ್ 1 verse 3 and 4. ಅದೇ ಸೇಮ್ ಸರ್. ಅವನಿಗೆ ಬೆಚ್ಚಗಾಗುವುದು ಎಂದು ಹೇಳಿ ಇಸ್ರಾಯೇಲರ ಎಲ್ಲಾ ಪ್ರಾಂತ್ಯಗಳಲ್ಲಿ ಅತಿ ಸುಂದರಿಯಾದ ಹುಡುಗಿಯನ್ನು ಹುಡುಕುವುದಕ್ಕೆ ಹೋಗಿ ಶೂನ್ಯಾಮ್ ಊರಿನ ಅಭಿಷಗ್ ಎಂಬಾಕೆಯನ್ನು ಕಂಡು ಆಕೆಯನ್ನು ಅರಸನ ಬಳಿಗೆ ಕರೆಕೊಂಡು ಬಂದರು. ಬಹು ಸುಂದರಿಯಾದ ಈಕೆಯು ಅರಸನನ್ನು ಪರಾಂಬರಿಸುವ ಸೇವಕಿಯಾದಳು. ಅರಸನು ಈಕೆಯನ್ನು ಸಂಗಮಿಸಲಿಲ್ಲ. சரி, இந்த சூனேமை பற்றி, சூனேம்ங்கிற ஊரை பற்றி பைபிள்ல இன்னொரு இடத்துலயும் போடப்பட்டிருக்கோம். 2 ராஜாக்கள் புத்தகத்துல 4ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். எலியா வந்து சாப்பாட்டுக்கு பட்னியா இருக்கும்போது அங்கு ஒரு விதவை வீட்டை, சூனேம்ங்கிற ஊருக்கு போய் அங்க போய் தங்கி இருந்து ஒரு விதவை வீட்டுல தங்கி இருப்பார். ಈ ಶೂನ್ಯಂ ಎಂಬತಕ್ಕಂಥ ಊರಿನ ಬಗ್ಗೆ ಮತ್ತೊಂದು ಕಡೆ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. 2ನೇ ಅರಸು 4ನೇದೇ ಇರಬಹುದು. ಅಲ್ಲಿ ಎಲಿಯ ಊಟ ಇಲ್ಲದೆ ಇರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಶೂನ್ಯಮಳ ಮನೆಯಲ್ಲಿ ಉಳ್ಕೊಂಡಿದ್ದನು. இந்த சூனேம் தான் சூலமியா என்று இங்கு சாலமோன் சொல்கின்றார். ಇಲ್ಲೇನೆ ಆ ಶೂನ್ಯಂ ವಿಷಯದಲ್ಲಿ ಸಾಲಮೋನನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. சரி, இந்த பரமகீதத்துல எதுக்கு இந்த பாட்டை சாலமோன் எழுதுறார்? 1 அதிகாரம் 1 வசனத்தை பார்க்கும்போது சாலமோன் பாடின உன்னத பாட்டு என்று போடப்பட்டிருக்கு. 1ஆம் அதிகாரம் 1 வசனம். 1ನೇ ಅಧ್ಯಾಯದ 1ನೇ ವಚನವನ್ನು ನಾವು ಗಮನಿಸುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಪರಮ ಗೀತೆಯನ್ನು ಇದು ಸಲಮೋನನು ರಚಿಸಿದ್ದು ಅಂತ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ಪರಮ ಗೀತವು ಸಲಮೋನನು ರಚಿಸಿದ್ದು ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. சாலமோன் பைபிள்ல எத்தனை புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு? யாராவது சொல்ல முடியுமா? ಸಾಲಮೋನ ಬೈಬಲ್ ನಲ್ಲಿ ಎಷ್ಟು ಪುಸ್ತಕಗಳನ್ನು ಬರೆದಿದ್ದಾನೆ? ಯಾರು ಹೇಳ್ತೀರಾ? 4 ಸರ್. 3 ಪುಸ್ತಕಗಳು. 4 books.
சொல்லுங்க. 4 சொல்லுங்க. ಹೇಳಿ. ಕೆಲವು ಮತ್ತೆ 3 ಪುಸ್ತಕಗಳು, ಜ್ಞಾನೋಕ್ತಿ, ಪ್ರಸಂಗಿ, ಪರಮಗೀತ. ನಾಲ್ಕು ಬರ್ತಾರೆ. ವೆರಿ ಗುಡ್. ಸಂಗೀತத்துல ஒரு சில காரியங்கள், ஒரு சில வசனம். ನಾಲ್ಕು ಬರೆದಿದ್ದಾರೆ. ಅದ್ರಲ್ಲಿ ಕೀರ್ತನೆಗಳಲ್ಲಿ ಕೆಲವು. ஆகினால இந்த 4 விதமா இருக்கும். ಇದು 4 ವಿಧವಾಗಿದೆ. சங்கீதத்தை எடுத்தாச்சுன்னா தேவனை துதிப்பதற்கு உபயோகப்பட்ட வார்த்தைகள். ಕೀರ್ತನೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಾಗ ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸಲಿಕ್ಕಿರುವಂತದ್ದು. நீதிமொழிகளை பார்த்தீர்கள் என்றால் தேவனுடைய ஞானத்தினால் அல்லது பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தினால் சாலமோன் எழுதுகின்றார். அது ஒரு ஹெவன்லி மைண்ட் உள்ள மக்களுக்கு அது ரொம்ப புரியும். அது அப்படிப்பட்ட ஒரு ஹெவன்லி மைண்டோட எழுதப்பட்ட புத்தகம். ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು ಒಂದು ಪರಲೋಕದ ಒಂದು ಜ್ಞಾನ ಇರುವಂತ ಒಂದು ಪುಸ್ತಕವಾಗಿದೆ. தேவன் சாலமோனுக்கு ஞானத்தை பரிசாக கொடுத்தார், கிஃப்டாக கொடுத்தார். அதை வைத்து எழுதி நம்மையும் ಪರಲೋಕವಾಸಿ ಹಾಕಿದ್ದಾರೆ. ದೇವರು ಸಲಮೋನನಿಗೆ ಜ್ಞಾನವನ್ನು ಒಂದು ಗಿಫ್ಟ್ ಆಗಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ, ಉಡುಗೊರೆಯಾಗಿ. ಅದನ್ನಿಟ್ಟು ಆತನು ಪುಸ್ತಕದ ಈ ಒಂದು ಜ್ಞಾನದ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಬರೆದು ನಾವು ಪರಲೋಕ ಸೇರುವಂತೆ ಮಾಡುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. பிரசங்கி புத்தகத்தை பார்க்கும் பொழுது, ಪ್ರಸಂಗಿ ಪುಸ್ತಕವನ್ನು ನೋಡುವಾಗ சாலமோனுடைய கடைசி நாட்களிலே அவர் பின்வாங்கி போனார். பின்வாங்கி போன நேரத்திலே இந்த உலகமே மாயை 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 என்று உலகத்தை பற்றி எழுதுகின்றார். சரித்திர புத்தகம் போல இருக்கு. ಕೊನೆಯ ಕಾಲದಲ್ಲಿ ಸಲಮೋನನು ಆತನು ದೇವರಿಂದ ಹಿಂದೆ ಹೋಗ್ಬಿಡ್ತಾನೆ, ಹಿಂದೆ ಸರ್ಕೊಂಡ್ಬಿಡ್ತಾನೆ, ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗ್ತಾನೆ. ಆವಾಗ ಆತನು ಲೋಕವು ವ್ಯರ್ಥ ವ್ಯರ್ಥ ಸಮಸ್ತವ ವ್ಯರ್ಥ ಅಂತ ಹೇಳಿ ಚಿಂತಿಸಿ ಬರೆಯುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. இந்த உன்னத பாட்டு நீங்க உங்க டைம் இருக்கும்போது தயவு செய்து 1 ராஜாக்கள் புஸ்தகம் 1, 2, 3 இதை படிங்க. அங்க சாலமோன் அந்த பதவிக்கு வந்த உடனேயே அவன் என்னென்ன பண்ணனான்னு போடப்பட்டிருக்கணும். ಈ ಪುಸ್ತಕಗಳನ್ನು ನೀವು ಓದುವಾಗ ಆ ಅರಸುಗಳಲ್ಲಿ ಸಾಲಮೋನನು ಆತನು ಪದವಿ ಅಥವಾ ಆತನು ಅಧಿಕಾರ ಸ್ವೀಕಾರ ಮಾಡಿದ ನಂತರ ಏನೇನು ಮಾಡಿದ ಎಂಬುದಾಗಿ ಅದರಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. முதல்ல தாவீது பிறகு அடுத்தது சாலமோனுக்கு அதிகாரம் கொடுக்கல. ஏன்னா அதோனியாங்கிற இன்னொரு மகன் சாலமோன் இருக்கிற சீட்டை பிடிச்சிடுறான். ಇನ್ನೊಬ್ಬ ಮಗ ಅದೋನಿ ಎಂಬತಕ್ಕಂಥವನು ದಾವೀದನ ನಂತರ ಆ ಒಂದು ಅಧಿಕಾರವನ್ನು ಕಿತ್ತುಕೊಳ್ಳುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. அப்போ தாவீதனுடைய மனைவியாகிய பத்சேபாள் அல்லது சாலமோனுடைய தாயாகிய பத்சேபாள் தாவீதை போய் இப்படி என் மகன் உட்கார்ற சீட்ல இன்னொருத்தன் உட்கார்ந்துட்டான், தயவு செய்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேக்குறா. ಆ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ದಾವಿದ ಹೋಗಿ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ ಬತ್ಸಬೆ ಹತ್ರ, ಇಲ್ಲಿ ಈ ತರ ಕುತ್ಕೊಳ್ಳುವಂತ ನನ್ನ ಮಗ ಬತ್ಸಬೆ ಕೇಳುವಂತದ್ದು. ಆಗ ನನ್ನ ಮಗ ಕುಳಿತುಕೊಳ್ಳುವಂತ ಸೀಟ್ ನಲ್ಲಿ ಇನ್ನೊಬ್ಬನು ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದಾನೆ, ನೀನು ಹೆಲ್ಪ್ ಮಾಡ ಅಂತ ಕೇಳ್ತಾರೆ. தாவீதன் உடனடியாக ಅದೋನಿಯಾவை பதவி இறக்க வைத்து சாலமோனை பதவியில் உட்கார வைக்கிறார். ತಕ್ಷಣವಾಗಿ ದಾವಿದನು ಪದವಿಯಿಂದ ಅವನನ್ನು ಕೆಳಗೆ ಇಳಿಸಿ ಸಲಮೋನನನ್ನು ಕೊಳ್ಳಿರಿಸುತ್ತಾನೆ. அப்பொழுது அந்த தாயானவள் நாத்தான் என்ற தீர்க்கதரிசியோடு சேர்ந்து முடிசூட்டுகின்றாள். யாருக்கு? சாலமோனுக்கு கிரீடத்தை வைக்கிறாள். ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಾಥಾನ್ ಎಂಬುವಂತ ಪ್ರವಾದಿಯ ಸಹಾಯದೊಂದಿಗೆ ತಾಯಿಯು ಅವನಿಗೆ, ಅಂದರೆ ಸಾಲಮೋನನಿಗೆ ಈ ಒಂದು ಅಭಿಷೇಕವನ್ನ ಮಾಡುತ್ತಿದ್ದಾಳೆ. சாலமோன் இந்த நேரத்தில் தாவீது இறந்து போன பிறகு எப்படியாவது இந்த சூனமித்தியாவை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಆ ಒಂದು ಆತನು ತಂದೆ ಸೈರವಾದ ಮೇಲೆ
ಹೇಗಾದರೂ ಮಾಡಿ ಈ ಶೂನ್ಯ ಮೇಳಗಳನ್ನು ಅಂದ್ರೆ ಆ ಅಭಿಷೇಕಗಳನ್ನು ಮದುವೆ ಮಾಡ್ಕೊಳ್ಬೇಕಂತ ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾನೆ. ஆனா அவ காட்டுல வாழ்ற ஒரு மகள். ಅವಳು ಒಂದು ಕಾಡಿನಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುವಂತ ಒಬ್ಬ ಹೆಣ್ಮಗಳು. முதல்ல நம்ம படிச்ச பிரகாரம் ரொம்ப அழகுள்ளவள், ಬಹಳ ಚೆನ್ನಾಗಿರೋಂಥವಳು. ಅವಳು உதவி செய்யக்கூடியவள், ಸಹಾಯ ಮಾಡುವಂತ ಗುಣ ಇರುವಂತವಳು. அவளுடைய வாழ்க்கையில அவள் எல்லாத்துக்கும் மேல அன்பு நிறைந்தவள். ಅವಳು ಎಲ್ಲದಕ್ಕಿಂತ ಅವಳ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬಹಳ ಪ್ರೀತಿ ಉಳ್ಳಂತವಳು. அவள் காட்டிலே வாழ்ந்தபடியினால் சாலமோன் அவளை நினைவு வைத்து இந்த பரமகீதத்தை எழுதுகின்றார். ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಸಾಲಮೋನನು ಅವಳನ್ನು ನೆನೆಸಿ ಈ ಒಂದು ಪರಮಗೀತೆಯನ್ನು ಬರಿತಾ ಇದ್ದಾನೆ. நீங்க நான் சொன்னது போல நீங்க இந்த 4 கேரக்டர் வச்சு நீங்க உங்க பைபிள்ல இந்த ஃபுல் 8 அதிகாரத்தையும் படிச்சீங்கன்னா கர்த்தர் உங்களோடு கூட அன்பு என்று என்னங்கிறதை குறித்து பேசுவார். ನಾನು ಹೇಳುವ ರೀತಿಯಲ್ಲಿ ನೀವು ತಿಳ್ಕೊಂಡು 8 ಅಧ್ಯಾಯವನ್ನು ಓದುವಾಗ ಪ್ರೀತಿ ಅಂದರೆ ಏನೆಂಬುದಾಗಿ ದೇವರು ತಿಳಿಸುತ್ತಾರೆ. சரி, 3வது அத்தியாயத்துக்கு வாங்க. 3ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನ ನೋಡೋಣ. முதல் வசனம், ராக்காலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்மநேசரை தேடினேன், தேடியும் அவரை காணவில்லை. ರಾತ್ರಿಯಲ್ಲಿಯೋ ಹಾಸಿಗೆಯ ಮೇಲೆ ನನ್ನ ಪ್ರಾಣ ಪ್ರಿಯನನ್ನು ಹುಡುಕಿದನು, ಎಷ್ಟು ಹುಡುಕಿದರೂ ಸಿಕ್ಕಲಿಲ್ಲ. இந்த அம்மா ஒரு கனவு காண்றாங்க. அதுதான் இந்த அதிகாரம். ಒಂದು ಕನಸು ಇದು. நைட்ல படுக்கும்போது அவங்க ஒரு கனவு காண்றாங்க. ರಾತ್ರಿ ಮಲ್ಕೊಳ್ಳುವಾಗ ಒಂದು ಕನಸು ಕಾಣ್ತಾ ಇದೆ. அந்த கனவுல 2வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவங்க நகரத்தினுடைய சிட்டி தெருக்கள்ல எல்லாம் போய் தேடுறாங்க, அவரை மணவாளனை தேடுறாங்க. ಆ ಸಿಟಿಲೆಲ್ಲ ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಆ ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಹುಡುಕ್ತಾರೆ ಆ ಒಬ್ಬ ಮದಲಿಂಗನನ್ನ ಅಥವಾ ಪ್ರಿಯತಮನನ್ನ. அவர் கிடைக்க மாட்டேங்காரு, ಆತ ಸಿಕ್ಕೋದಿಲ್ಲ. அப்போ அங்க வாட்ச்மேன் 3வது வசனத்துல வாட்ச்மேன் நிக்கிறாங்க. வாட்ச்மேன்ட்ட போய் என்னுடைய ஆத்தும நேசரை கண்டீர்களா என்று கேட்கிறாரு. ಅಲ್ಲಿ ಮುಂದೆ ವಾಚ್ಮನ್ ಗಳು ಇರ್ತಾರೆ, ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಕೇಳ್ತಾರೆ, ನನ್ನ ಪ್ರಾಣ ಪ್ರಿಯನನ್ನ ಕಂಡ್ರಾ ಅಂತ ಕೇಳ್ತಾರೆ. அதாவது தேடுகிற ஒரு குணம், ಹುಡುಕುವಂತ ಒಂದು ಗುಣ. சுலமேத்தியருடைய கேரக்டர்ல ஒரு நல்ல கேரக்டர், நேசரை தேடினாள். ಶೂನ್ಯ ಮೇಳ ಒಂದು ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಅವಳು ತನ್ನ ಪ್ರಿಯ ತಮನನ್ನು ಹುಡುಕಿದಳು. 3வது வசனத்தை பாத்தீங்கன்னா ஆத்தும நேசர் என்கிற வார்த்தை கொஞ்சம் நீங்க மார்க் பண்ணிக்கணும். ஆத்தும நேசர் ಇಲ್ಲಿ ನೋಡುವಾಗ 3ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನನ್ನ ಪ್ರಾಣ ಪ್ರಿಯನನ್ನು ಎಂಬುದನ್ನ, ನನ್ನ ಪ್ರಾಣ ಪ್ರಿಯನನ್ನು 3வது வசனத்துல இருக்குல்ல, ஆத்தும நேசர் ಅಂತದ್ದು, ನನ್ನ ಪ್ರಾಣ ಪ್ರಿಯನನ್ನು, ஆத்தும நேசர். அப்படி இதுதான் உண்மையான அன்பு பிரியமானவர்களே. ಇದೇ ನಿಜವಾದ ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ದೇವರ ಮಕ್ಕಳೇ. இந்த அதிகாரத்தை, இந்த பரமகீதத்தை எதுக்கு தேவன் இங்க பைபிள்ல போட்டிருக்காங்கன்னா, உங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அன்பு, இயேசு மீது நம்முடைய அன்பு, ஆத்தும நேசராக இயேசுவை நாம் வைக்க வேண்டும் என்றுதான் தேவனுடைய சித்தம். ದೇವರ ಈ ಒಂದು ಪರಮಗೀತ ಈ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಯಾಕೆ ಇಟ್ಟಿದೆ ಈ ಒಂದು ನಮ್ಮ ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ ಅನ್ನುವಾಗ, ದೇವರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಮಗೆ ಪ್ರಾಣ ಪ್ರಿಯನಂತಿರಬೇಕು, ನಾವು ಆತನಿಗೆ ಪ್ರಾಣ ಇರುವಂತದ್ದು. ನಾವು ಪ್ರಾಣ ಪ್ರಿಯನನ್ನ ಹುಡುಕುವಂತದ್ದಾಗಿರ್ಬೇಕು. ದಿನ இரவிலே தேட வேண்டும், ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಹುಡುಕಬೇಕು. காவல்காரர்கள் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணா கூட பரவாயில்லை, நம்ம தேட வேண்டும். ಕಾವಲುಗಾರರು ಬಂದು ನಮಗೆ ತೊಂದರೆಯನ್ನು ಕೊಟ್ಟರೂ ಸಹ ನಾವು ಹುಡುಕಬೇಕು. அப்புறம் பாருங்க, அவங்க காவல்காரர்கள் இல்லைன்னு சொன்ன உடனே திருப்பியும் அந்த அம்மா மறுபடியும் 4வது வசனம் பார்த்தா திருப்பியும் அந்த அம்மா போறாங்க. போயாச்சுன்னா அங்க அவன் பாத்துடுறாங்க,
அவர் பார்த்த உடனே அவர் என்ன பண்றாரு, அவர் வந்து அவங்க ಅಮ್ಮ வீட்டுக்கு இந்த ಅಮ್ಮவை கூட்டிட்டு போயிடுறாரு. ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಅವರ ತಾಯಿಯ ಮನೆಗೆ ಇವಳನ್ನ 4ನೇ ವಚನದಲ್ಲಿ ಆತ ಸಿಕ್ಕಿದಾಗ ಕಂಡುಕೊಂಡು ಅವರನ್ನು ಎತ್ತವಳ ಕೋಣೆಗೆ ಸೇರುವ ತನಕ ಬಿಡದೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ. 5வது வசனத்தை பார்க்கும்போது இந்த அம்மா வந்து எருசலேம் குமார்த்திகளுக்கு சொல்லுது, அதாவது அவங்களுடைய தோழிகளுக்கு, இந்த சினிமாவில எல்லாம் வருவாங்க இல்லையா, ஒரு எல்லாரும் ஒரு அரசி வந்தாச்சுன்னா அரசிக்கு ஒரு 10 தோழிகள் இருப்பாங்க. அந்த தோழிகள் மாதிரி இந்த அம்மாவுக்கு தோழிகள் பார்த்து சொல்லுது, பாருங்க என் நேசர் என்னை கூட்டிட்டு போயிட்டாரு, அவர் தூங்க போறாரு, அவரை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதுங்கன்னு சொல்றாங்க. ಹೇಳ್ತಾರೆ, ನನ್ನ ಪ್ರಾಣ ಪ್ರಿಯನನ್ನು ಕರ್ಕೊಂಡೋದ, ಅವರು ಮಲ್ಕೊಳಕಿದ್ದಾರೆ, ಯಾರು ಡಿಸ್ಟರ್ಬ್ ಮಾಡ್ಬೇಡಿ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದಾರೆ. ಸಿನಿಮಾಗಳಲ್ಲಿ ಬರ್ತಾರಲ್ವಾ, ಅವ್ರ ಜೊತೆಗಾತಿಗರೆಲ್ಲ ಸಖಿಯರ್ತಾರ, ಆ ರೀತಿಯಾದಂತ ಅವರ ಜನಗಳಿಗೆ ಅವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾಳೆ. இதுதான் முதல் 5 வசனங்கள். ಇದೇ ಮೊದಲ 5 ವಚನಗಳಾಗಿದೆ. மீதி வசனங்கள் 6லிருந்து 11 வசனங்கள் என்ன சொல்லிருந்தா, 6ರಿಂದ 11 ವಚನ ಏನ್ ಹೇಳ್ತದೆ ಅಂದ್ರೆ, அவர் வந்து சாலமோன் வந்து இந்த அம்மாவை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. வீட்டுல வந்து 6ஆம் வசனம் பார்க்கும்போது வெள்ளைப்போளம், சாம்பிராணி, இப்படி பெரிய பெரிய ஒரு நல்ல ஸ்மெல் வருது. அங்க வீட்டுக்குள்ள போன உடனே பயங்கரமான ஸ்மெல் வருது. 6ನೇ ವಚನದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ರಕ್ತಬಳ, ಧೂಪ, ವರ್ಧಕ, ಸಕಲ ವಿಧವಾದ ದ್ರವ್ಯ ಇದೆಲ್ಲ ನೋಡುವಾಗ ಅಲ್ಲಿ ಬಹಳ ಒಂದು ಸುವಾಸನೆ ಉಂಟಾಗ್ತಾ ಇದೆ. 7வது வசனம் பார்த்தாச்சுன்னா அவருடைய கட்டளை பற்றி போட்டிருக்குது. 7ನೇ ವಚನದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಅವರ ಮಂಚದ ಬಗ್ಗೆ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அதோடு கூட அங்க கார்டு, அதாவது பாடி கார்டு மாதிரி ஒரு 60 பேரு வெளியில நிக்கிறாங்க அந்த வீட்டு சுற்றினோம். ಆ ಹೊರಗಡೆ, ಮನೆಯ ಹೊರಗಡೆ ಒಂದು 60 ಜನ ಬಾಡಿ ಗಾರ್ಡ್ಸ್ ಇದ್ದಾರೆ. 8வது வசனத்தை பார்க்கும்போது அவங்க அங்க எல்லா பட்டயத்தோடு அங்க நிக்கிறாங்க. அதனால யாருக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. 8ನೇ ವಚನದಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಖಡ್ಗ ಹಿಡ್ಕೊಂಡು ನಿಂತಿದ್ದಾರೆ, ಯಾರಿಗೂ ಭಯಪಡೋ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. அது மட்டும் இல்ல, வெளியில ஒரு பல்லக்கு நிக்குது, ரதத்துக்கு ஒரு பெரிய ரதம் நின்றுட்டு இருக்காரு. அது சாலமோன் உண்டு பண்ண ரதம். ಅದು ಹೊರಗಡೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಪಾಲಕಿ ಇದೆ, ದೊಡ್ಡ ರಥ, ಸೊಲೊಮೋನನಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟದ್ದು. ஆகையினால இந்த மகிழ்ச்சியான நாள்ல ரதத்துல கூட்டு போறதுக்கு, சுனமத்தில கூட்டு போறதுக்கு அவர் ரெடியா இருக்கிறாரு. ಇಲ್ಲಿ ಸುನಮಳನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗೋದಕ್ಕೆ ರೆಡಿ ಆಗಿದ್ದಾರೆ. கல்யாண நாள் நெருங்கி இருக்கு. ಆ ಮದುವೆಯ ದಿನ ಬರ್ತಾ ಇದೆ. 11ஆம் வசனத்தை பார்க்கும்போது நீங்க எல்லாம் சாலமோனுடைய கல்யாண நாள்ல நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருங்க. ஏன்னா அவங்க அம்மா அவருக்கு கொடுத்த கிஃப்ட், அந்த கிரீடத்தை அவர் போட்டு அந்த கல்யாண நாள்ல அவர் இருப்பாரு. ಈಗ ಸೊಲೊಮೋನನಿಗೆ ಅವ್ರ ತಾಯಿ ಕೊಟ್ಟಂತ ಗಿಫ್ಟ್ ಇದು. ಅವ್ರಿಗೆ ಒಂದು ರಾಜ್ಯಾಭಿಷೇಕ ಆಗುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ, ಕಿರೀಟ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ. பிரியமானவர்களே, இதுல பார்க்கும் பொழுது சூலமித்தியால் அவளுடைய அன்பை மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறாள். ಇಲ್ಲಿ ಸೂನ್ಯಾಮೇಳು ವಿಷಯವನ್ನು ನಾವು ನೋಡುವಾಗ ಅವರ ಪ್ರೀತಿಯನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಗೊತ್ತು ಮಾಡ್ತಿದ್ದಾಳೆ. நாமும் இந்த நாட்களிலே இயேசு என்னை நேசிக்கிறார், இயேசு எனக்காக சிலுவையில் அறையப்பட்டார், இயேசு எனக்கு ஒவ்வொரு நாளும் பலன் கொடுக்கின்றார் என்று நாம் மற்றவருக்கு சொல்ல வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ಅದರಿಂದ ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ನಾವು ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಕುರಿತಾಗಿ, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಮಗೆ ಬಲ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತಾನೆ, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಮ್ಮ ರಕ್ಷಿಸ್ತಾನೆ ಅಂತ ಹೇಳಿ ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ಆತನ ಪ್ರೀತಿಯನ್ನು ಪ್ರಕಟಿಸುವಂತವ ಗುಣ, ಶಕ್ತಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರಬೇಕು. வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கும் பொழுது நாம் மணவாளன் இயேசு மணவாட்டி இயேசு கிறிஸ்து மணவாளனாக காட்சியளிக்க போகிறோம். ಪ್ರಕಟಣೆ ಗ್ರಂಥಗಳಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವು ಮೊದಲಿಂಗನಾಗಿ, ಸಭೆಯು ಮೊದಲಗಿತ್ತಿಯಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುವುದನ್ನು ಕಾಣುತ್ತೇವೆ. இதுதான் இந்த அதிகாரத்தினுடைய அர்த்தம். பிரியமானவர்களே, ಇದೇ ಈ ಒಂದು ಅಧ್ಯಾಯದ ಅರ್ಥವಾಗಿದೆ ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರೇ. ஆகையினால இந்த நாட்கள்ல எந்த அளவுக்கு நம்ம இயேசு கிறிஸ்து மேல அன்பு கூறுறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை வளரும். ಈ ಒಂದು ಕಾಲಘಟ್ಟಗಳಲ್ಲಿ ನಾವು ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ಇಡ್ತೇವೋ ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ನಮ್ಮ ಜೀವನ ಬೆಳೆಯುತ್ತದೆ. நம்ம வீட்லயும் நம்ம ஒய்ஃபோட கூட இந்த மாதிரி ஒய்ஃபை தேடுகிற பழக்கம், ஒய்ஃபோடு கூட அமர்ந்திருக்கிற பழக்கம்,
ஒய்ஃபோடு கூட நம்ம கலக்கிற பழக்கம், இந்த பழக்கங்கள்லாம் இருக்கும்பொழுது நம்முடைய குடும்ப வாழ்க்கையும் செழிக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಈ ಒಂದು ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ನಾವು ನಮ್ಮ ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾದಂತ ನಮ್ಮ ಹೆಂಡತಿಯ ಜೊತೆಗೆ, ನಾವು ಪತ್ನಿಯ ಜೊತೆಗೆ ನಾವು ವ್ಯವಹರಿಸುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಮ್ಮ ಕುಟುಂಬ ಜೀವನವು ವೃದ್ಧಿ ಆಗುತ್ತದೆ ಎಂಬುದನ್ನ ಗ್ರಹಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. இங்கு தியாகத்தை பார்க்க முடியும். ಇಲ್ಲಿ ತ್ಯಾಗವನ್ನು ನಾವು ನೋಡಬಹುದು. அன்பு மட்டுமல்ல, அன்பு உண்டு. அந்த சுலமித்தியால் தியாகத்தோடு கூட ராத்திரி வேலையில தேடி போறா கணவனும் தேடி. ಇಲ್ಲಿ ನಾವು ಪ್ರೀತಿ ಮಾತ್ರವಲ್ಲದೆ ತ್ಯಾಗದ ಮೂಲಕವಾಗಿ ಅವಳು ರಾತ್ರಿ ಹುಡ್ಕೊಂಡು ತನ್ನ ಪ್ರಿಯನನ್ನ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾಳೆ. ಆ ರೀತಿ ತ್ಯಾಗದ ಮನೋಭಾವನೆ ಸಹ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುವಂತದ್ದು ಬಹಳ ಮುಖ್ಯ. அங்கு சாலமோனும் சூலமித்தியால் தேடி இரவிலே காணப்படுகின்றார். அவர் தேடுறார் தெரிஞ்சவன அவர் வந்து ಅವಳ ತೂಕಿಟ್ಟು ಬೇರ್றார். ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಸಲಮೋನನು ಕೂಡ ಇಲ್ಲಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. ಅವಕ್ಕೆ ಹುಡುಕ್ತಾ ಇದ್ದಾಳೆ ಅಂದ ತಕ್ಷಣ ಇದನ್ನು ಬಂದು ಕಾಣಿಸಿಕೊಂಡು ಆಕೆಯನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಿದ್ದಾನೆ. சரித்திரம் சொல்கிறது, அவள் காட்டிலேயே வாழ்ந்தாள், சாலமோன் இறங்கி வந்து காட்டுக்கு அவளை பார்ப்பது சென்றான் என்று சரித்திரம் சொல்கிறது. ಅವಳು ಕಾಡಿನಲ್ಲಿ ಜೀವಿಸಿದಳು, ಆದರೂ ಸಾಲಮೋನನು ಅವಳನ್ನು ನೋಡಲು ಅಲ್ಲಿಗೆ ಬಂದನು, ಹುಡುಕಿಕೊಂಡನು ಅಂತ ಚರಿತ್ರೆ ಹೇಳುತ್ತದೆ. அவளுடைய தொழில் ஆடு மேய்ப்பது. ಅವಳ ಕೆಲಸ ಆಡುಗಳನ್ನು ಮೇಯಿಸುವುದು. அப்போ கண்டிப்பா படிச்சிருக்க மாட்டான். ಖಂಡಿತ ಇದನ್ನು ನೋಡುವಾಗ ಅವಳು ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಪಡೆದುಕೊಂಡಿರುವುದಿಲ್ಲ. ஆகையினால பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு சாலமோன் பெரிய ராஜா ஒரு சாதாரண பெண்ணை நேசிப்பது போல இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் நேசிக்கிறார் என்பதை மனதில் வைத்து, ಒಬ್ಬ ದೊಡ್ಡ ಸಾಲಮೋನ ಅರಸನು ಒಬ್ಬ ಸಾಧಾರಣ ಹೆಣ್ಣು ಮಗಳನ್ನು ಪ್ರೀತಿಸಿದ ಹಾಗೆ ದೊಡ್ಡ ಅರಸನಾದಂತ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯು ಸಾಧಾರಣ ಮನುಷ್ಯರಾದ ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸ್ತಾನೆಂಬುದನ್ನ ನೀವು ನೆನಪು ಮಾಡಿಕೊಳ್ಳಿರಿ. இன்னைக்கு காலையில் நான் 84ஆம் சங்கீதத்தை வசனம் ஒன்று வசனமா தியானம் பண்ணேன். ஆண்டவர் என்னை பலப்படுத்தினார். பிரியமானவர்களே, ಕೀರ್ತನೆ 84 ಒಂದೊಂದಾಗಿ ನಾನು ಧ್ಯಾನ ಮಾಡಿದನು. ದೇವರು ನನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸಿದ್ದಾನೆ. ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರೇ, இந்த நாள் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் தேவனுடைய பிரசனம் உங்களோடு கூட இருக்கட்டும். நீங்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே தேவனை காண்பீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ನೀವು ಈ ತಿಂಗಳು ಪೂರ್ತಿಯಾಗಿ ನೀವು ನಿಮ್ಮನ್ನು ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ಬಲಕ್ಕಿಂತ ಬಲ ನಿಮಗೆ ಕೂಡಲಿ. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான கால வேளையிலே நாங்கள் ஒரு குடும்பமாக ஆண்டவரே உம்மை தேடி வந்திருக்கோம்ப்பா. ஆண்டவரே, உம்மை தேடி வந்தவங்களை யாரையும் வெட்கப்பட விட மாட்டேன். ஒரு சூழமத்தியில் தேடின போது நீ கண்டுகொள்ள கிருபை செய்து, அதே போல நாங்கள் ஒவ்வொருவரும் கண்டுகொண்டு உம் அன்பிலே கலந்திருக்க, நேசிக்க உம்மிட வளர கிருபைதான். ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. ஆமென், ஆமென்.